வெல்கம் பேக் டு M4 கேமர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தா நம்மளோட ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்போம். அந்த ஷோரூமுக்கு தேவையான கார்ஸ் இருக்குது. என்ன காருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கார்ஸ், எந்த சூப்பர் கார்ஸும் இல்லை, நம்மளோட இந்தியன் கார்ஸ் நார்மல் கார்ஸே வந்து இறக்கியிருக்கோம். மினிமம் பட்ஜெட் வந்து 40 lakhsக்குள்ளே கார்ஸ் இறக்கியிருக்கோம். அந்த காரில் நல்லா கார் இறக்கியிருக்கோம் சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஷோரூம் போயிட்டு. அதுக்கு நம்ம வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம். பெட்ரோல் வந்து கம்மியாக தான் இருக்குது நம்ம காரில். ஓகே, அங்கே பார்த்தா நம்மளோட ஜெரிக்கை வச்சு ஒருத்தர் நின்றுந்தான். அவன்கிட்ட போய் கேட்கலாம் பெட்ரோல் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஓகே, பெட்ரோல் எவ்வளோன்னு கேட்டால் அவன் வந்து 1000 ரூபான்னு சொல்லிட்டான். ஓகே, நம்மளுடைய ஷோரூமில் வந்து நிறைய பெட்ரோல்ஸ்லாம் வச்சுருக்கோம் ஜெரிக்கானில். நம்ம அங்கே போய் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டோம். ஓகே, நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும். அது பக்கத்துலேயே ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அது எதுக்குன்னு பார்த்தா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும்னா அந்த ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிஸ்டர் லைக் பண்ணணும். கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கீழே காமெக்ஸ் எதாவது சொல்லணும், கீழே காமெக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த ஷோரூம் ஒன்று போயிடலாம். ஷோரூம் வந்து பார்த்தா நம்ம ரைட் சைடில் அந்த ஷோரூம் வந்து தெரியும். ஏற்கனவே ஷோரூம் டூர்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு வச்சுருப்பேன். அந்த ஷோரூம் டூர் பார்க்கலாம். மேலே ஐ பட்டன் தர அந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி அந்த ஷோரூம் டூர் வந்து ஃபுல்லாக முடிச்சுருக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். மெக்கானிக் சென்ஸ்லாம் இருக்குது. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்மளுடைய ஷோரூம் உள்ள போயிட்டு என்னென்னலாம் கார் சொல்லிட்டு இறக்கிருக்கோம் சொல்லிட்டு. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸில் இது வந்து மெக்கானிக் செட் போகிறதுக்காக மெயின் என்ட்ரன்ஸு. அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் இங்கே ஒரு கரேஜ் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் அப்படியே ஓப்பன் பண்ணோடனே நம்மளுடைய லெஃப்ட் சைட் திரும்ப நம்மளுடைய கார்ஸ்லாம் நிறைய இறக்கியிருக்கும். என்ன கார்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்மளுடைய ஸ்விஃப்ட் கார் வந்து நிற்கிது. ஓகே, ஸ்விஃப்ட் கார் போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம் என்னென்ன கார்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே மேக்ஸிமம் கார் வந்து பார்த்தா ரெட் கலரில் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ரெட் கலர் தான் அவைலபிலிட்டி இருந்தது போல். ஓகே, அந்த ரெட் கலர் ஃபஸ்ட்டு ஸ்விஃப்ட் போய் பார்க்கலாம். ஸ்விஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இதை நம்ம பார்த்தா நம்மளோட ஸ்விஃப்ட் கார் ரெட் கலர் அல்டிமேட்டாக இருக்குது. கலர்லாம் எந்த ஒரு இதுமான இல்லை. பின்னா நம்ம பார்த்தா பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்துருக்கானுங்க. பின்னா சுசுக்கி எக்ஸ்போர்ட் ஸ்விஃப்ட்னு போட்டு வச்சுருக்கானுங்க பக்காவா. ஓகே, நம்ம உள்ளே போய்ட்டு இன்டீரியர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்டீரியர் பார்த்தோன்னே நம்மளுடைய நார்மலான ஒரு இன்டீரியர் தான் இருக்குது. எந்த கஸ்டமைசேஷனும் பண்ணல. ஓகே, பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி வந்து நம்மளுடைய சீட்ஸ்லாம் இருக்குது. ரெட் கலர் சீட்ஸ் போட்டுருக்கானுங்க. ரூஃப் வந்து பக்காவாக இருக்குது. ஓகே, நம்ம முன்னாடி சவுண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க கார் ஆன் பண்ணி சவுண்ட்லாம் பார்த்தா பலமாக இருக்குது. 20,000 கிலோமீட்டர் வந்து எனக்கு கார் ஓடி இருக்குது. செகண்ட் ஹேண்ட் கார் தான் போல் இது. ஓகே, வெண்ட்லாம் பார்த்தா நல்லாவே இருக்குது. ஓகே, இந்த கார் வந்து முடிச்சாச்சு. இந்த கார் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இவங்க பார்த்தா நம்மளுடைய ஃபோர்ட் XUV கார் பெரிய லார்ஜான கார் தான் இது. நம்மளுடைய 4-5 பேர் இருந்து எக்ஸ்ட்ராவே போகலாம் இந்த காரில். இந்த கார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த காரை மொத்தம் நம்மளுடைய ரெட் கலரில் தான் இருக்குது. அந்த வெண்ட்லாம் சூப்பராகவே இருக்குது. நம்ம பின்னாடி போய் பார்த்தா பின்னாடி வந்து பார்த்தா நம்மளுடைய எவரெஸ்ட்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. என்னோட மாடல் போகிற எவரெஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது இன்டீரியர்ஸ்லாம் சொல்லிட்டு. ஓகே, இன்டீரியர் பார்த்தா ஃபுல் பிளாக் கலரில் கொடுத்துருக்கானுங்க. ஃபோர்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. அதே பக்கத்தில் நம்ம கூகுள் மாத்தாச்சு இருக்காங்க. நம்ம கூகுளில் வந்து போட்டுட்டு அப்படியே எங்கே வேணால் போகலாம். அங்கே பார்த்தா எவரெஸ்ட் கொடுத்துருக்கானுங்க. அப்படியே உள்ள சூப்பராகவே இருக்குது. ஃபுல் பிளாக் கலரில் சீட்ஸ் ஃபுல் பிளாக்காக இருக்குது. நம்மளுக்கு எதுவுமே தெரியல. மேலே வந்து பார்த்தா சன்ரூஃப் கொடுத்துருக்கானுங்க. அப்படியே எட்டி பார்த்துக்கலாம். அங்கே வந்து மேலே ஒரு டிவி இருக்குது. கீழே ஒரு கண்ணாடி கொடுத்துருக்கானுங்க. ஓகே, இது வந்து ஃபோர்ட் கார் சூப்பராகவே மஜாவாகவே இருக்குது இந்த காரு. ஓகே, நம்மளுடைய கார்லாம் நல்லாயிருக்கு. இறங்கிடலாம். அடுத்து என்ன காருன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன கார் இது? ரெண்டு ஹோண்டாவில் ஒரு கார் கொடுத்துருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸாக இருக்குது. சிட்டி மாதிரியே இருக்குது. ஆனால் சிட்டி வேறு இது சரியாக தெரியல என்ன கார்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட கார் வந்து சுற்றி பார்க்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்கானுங்க. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் கோட்டிங். சூப்பராகவே இருக்குது. அந்த சில்வர் கலர் கோட்டிங் வந்து எனக்கு பிடிக்கும். அப்படியே நம்மளுடைய கார் வந்து அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்குது சூப்பராக. நம்ம வந்து கார் பின்னாடி வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து கார் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இல்லைன்னு பார்த்தா எந்த ஒரு இதுவும் வந்து ஒர்க் ஆகலை. ஓகே, நம்ம கார் வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒயிட்டாக என்ன இது பியூர் ஒயிட்டில் எந்த விதமான ஸ்கின் கலரில் இருக்குது. ஓகே, நம்ம பார்த்தா ஃபுல் பிளாக்காக தான் இருக்குது. எந்த விதமான இதுவும் இல்லை. அந்த லைட்டிங் எஃபெக்ட்லாம் இல்லாதனால நம்மளுக்கு எதுவும் தெரில போல். ஓகே, இந்த கார் வந்து அவ்வளோதான். இந்த கார் வந்து ஒரு சரியாகவே இல்லை. நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். இந்த கார் வந்து முடிச்சாச்சு. அப்புறம் வந்து பார்த்தா டொயாட்டோ வந்து ஒரு கார் இருக்குது. பார்த்தா லார்ஜ் சைஸில் ஒயிட் கலரில் இருக்குது. நம்மளுடைய ஷோரூமில் ஒயிட் கலர் தான் போல். வேறு எதுவும் இருக்கா மாதிரி தெரில. ஓகே, ஒயிட் கலரில் பின்னாடி பார்த்தா சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம கார் உள்ளே ஏறி உள்ள இன்டீரியர்ஸ்லாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இன்டீரியரில் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃப்ராங்க்லின் காட்டுறான். இன்டீரியரில் காட்ட மாட்டான். ஃப்ராங்க்லின் டப்புன்னு காட்டுறான். ஓ வாட் அ மேன், சூப்பராகவே இருக்குது. டொயாட்டோ அந்த ஸ்டேரிங் தான் பார்த்தீங்கன்னா பலமாக இருக்குது. ப்ரௌன் கலரில் கோட்டிங் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, அங்கே இருந்து போட்டிருக்கு லேண்ட்னு சொல்லிட்டு. சூப்பராகவே இருக்குது. இந்த கலரிங் தான் அந்த கூகுள் மாத்தாச்சு இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா டிவிஸ்லாம் இருக்குது. இங்கே முன்னாடி பார்த்தா ஒரு டிவி ஒன்று கொடுத்துருக்கானுங்க. சூப்பராகவே இருக்குது இந்த காரு. சீட்ஸ் கலர்லாம் பார்த்தா பிளாக் கலர். இந்த இன்டீரியர் தான் பலமாக பண்ணியிருக்காங்க டொயாட்டோவில். ஓகே, சூப்பராக இருக்குது இந்த காரு. அடுத்து என்ன காருன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து என்ன காருன்னு பார்த்தா நம்மளோட ஹோண்டா சிவிக்கு ஸ்போர்ட்ஸ் மாடல் கார் இது. ஓகே, இந்த கார் வந்து பார்த்தா இதுவும் ரெட் கலரில் தான் இருக்குது. பின்னாடி பார்த்தா ரேஸ் போகிற மாதிரி அந்த ஹேண்டெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, நம்ம வந்து உள்ளே ஏறி உள்ளெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பின்னாடி பார்த்தா சிவிக் சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. ஹோண்டா சிவிக்கு நம்பர் பிளேட்லாம் போட்டிருக்கு.
ஓகே, இந்த கார் வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல் கார்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம உள்ள ஏறி அந்த கார்லாம் இன்டீரியர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இன்டீரியர் பார்த்தா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் தான் போல், ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தா நம்மளோட கூகுள் மாதாஜி இருக்காங்க. நம்ம இந்த கூகுள் போட்டு லாஸ் ஆண்ட்ரஸ் ஃபுல்லாக சுற்றலாம். ஓகே, அந்த ஸ்பீடிங் எஃபர்ட்லாம் சூப்பராக இருக்குது, சவுண்ட் சூப்பராக இருக்குது, ஹெட்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஏசி வெண்ட் இருக்குது. இந்த சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பலமாக இருக்குது, கேமிங் சீட் மாதிரியே, கேமிங் சேர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கொடுத்துருக்கானுங்க, பக்காவாக இருக்குது. ஸோ ஃபுல் லக்ஸுரியஸ் போல் இது. ஆனால் வந்து ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க, லக்ஸுரியஸ் இல்லை கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. கார் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், எனக்கு ப்ரைஸ்லாம் தெரியல. இப்போ வந்து ஷார்ட் ரேஞ்சாக இருக்குது, அந்த கார் எருமை மாடு மாதிரி இருக்குது. இது வந்து எவ்வளோ கீழே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தா, இந்த டிவிலாம் சொல்லிட்டு எப்படி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபோனில் பார்க்கலாம். இந்த மாதிரி சின்னதாக இருக்குது. ஃபோனில் வந்து பார்த்தா நம்ம ஜூம் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்களேன், பெருசாக தெரியும். அந்த பெருசாக இருக்கிற வியூவில் வந்து அந்த டிவியில் சொல்லிட்டு எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃப்ராங்க்லின் கேமரா ஓப்பன் ஃபோன்லேருந்து பார்த்தா ஃபுல் பிளாக் ஆகிடுச்சு. என்ன இது ஃபோன் ஸ்லோவாக இருக்கும் இல்லை ஃப்ராங்க்லேருந்து. ஓகே, புது ஃபோன் வாங்கி கொடுத்துடலாம். நம்ம உள்ளே பார்த்தா வச்சுக்கோங்க, அந்த டிவி வந்து ஒர்க் ஆகுது, எல்லா டிவியும், எல்லா சீட்ஸ்லையும் டிவி இருக்குது. மேலே ஒரு டிவி இருக்குது பலமாக. என்ன இது யூடியூப்லாம் இருக்கான்னு பாருங்கள், யூடியூப் பார்த்தா இல்லை. ஓகே, சீட்ஸ்லாம் சொல்லிட்டு பலமாக இருக்குது. அப்படியே நம்ம ஹோண்டா சிவிக் அண்ணா வருவோம். ஹோண்டா சிவிக்கே வாடா அப்படின்னு பார்த்தா ஸ்டேரிங் பலமாக இருக்குது. அந்த இதெல்லாம் பார்த்தோன்னா சூப்பராகவே இருக்குது, வெண்ட்டு. அப்புறம் பின்னாடி சீட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபுல் ரெட்டு வித் பிளாக் கொடுத்துருக்கானுங்க, சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம எந்த காரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா டொயாட்டாவில் வந்து நம்மளோட ஃபார்ச்சுனேட் கார் வந்து இறக்கியிருக்கோம். சூப்பராக லக்ஸுரியஸ் கார் மாதிரியே இருக்கும், ஆனால் லக்ஸுரியஸ் கார் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வித் சில்வர் கலர் கோட்டிங் கொடுத்துருக்கானுங்க, மலமாக இருக்குது. இந்த டயருக்கும் அந்த இதுவும் ஃபுல் மேட்சிங் ஆகுது. லைட்டில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்கானுங்க. அந்த சைடு மிரர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் திரும்பும் போது அந்த இண்டிகேட்டரில் சொல்லிட்டு பலமாக கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ஃபோன் வியூவில் வந்து அந்த டிவியில் கூகுள் மாதாச்சு எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அந்த ஸ்டேரிங் மேலே இருக்க அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்லி, ஃபோன் எடுத்து கேமரா ஓப்பன் பண்ணி. ஓகே, கேமரா ஓப்பன் பண்ணோடனே நம்மளுடைய அந்த இதுவரை பார்த்தா சூப்பராகவே இருக்குது. அந்த டிவி அப்புறம் வந்து அந்த ஸ்டேரிங் மேலே இருக்க அந்த இண்டிகேட்டர்லாம் சொல்லிட்டு பலமாகவே இருக்குது. ஓகே, எடுத்தால் ஃப்ராங்க்லின் உள்ளே போகலாம். நம்ம உள்ளே போய்ட்டு இன்டீரியர்ஸ்லாம் அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, எடுத்தால் நம்மளுடைய ஃப்ராங்க்லின் வந்து கை வந்து சரியாக வைக்கல அந்த ஸ்டேரிங் மேலே, என்னன்னு சொல்லிட்டு தெரில. பார்த்தா ஒன்று வந்து ஃபுல் பிளாக் கலர் தான் இருக்குது, அங்கங்கே சில்வர் கலர் கோட்டிங் கொடுத்துருக்கானுங்க. திருப்பு முறுக்கு அப்படியே திருப்பலாம். ஓகே, அது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம். ஓகே, வெண்ட் இருக்குது. அப்புறம் ஃபுல்லாக பார்த்தா பிளாக் கலர் கோட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க சீட்டுக்கு, பிளாக் வித் அந்த சில்வர் கலரு. உள்ளே பார்த்தா சில்வர் கலர் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ராங்க்லின், நம்ம வந்து கீழே இறங்கிட்டு பக்கத்தில் இன்னொரு கார் இருக்கார், என்ன கார்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட டாட்டா சஃபாரி இருக்குது. அந்த காலத்து ரவுடிஸ்லாம் அந்த கால் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க, டாட்டா சஃபாரி. பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அவுட்லுக் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. கன்னடில் பார்த்தா அந்த மாதிரி பிளாக் கலர் இதெல்லாம் போடல, சாதாரணமாக ஒரு லுக் எப்படி இருக்கும் அதே மாதிரி லுக்கெலாம் கொடுத்துருக்கோம். இந்த காரை பார்த்தா ரெட் கலர். நம்ம உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு இன்டீரியர் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இன்டீரியர் பாடுற ஃப்ராங்க்லின் சொன்னோடனே இன்டீரியராக பார்த்தோன்னே எப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஓகே, உள்ளே பார்த்தா கூகுள் மேப், இதுலேயே சஃபாரியில் கூகுள் மேப் இருக்குது, ஆனால் அந்த இதெல்லாம் சொல்லிட்டு சரியாக வேலை செய்யலை இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம். ஓகே, டாட்டா சஃபாரில் ஏசி இருக்குது. பார்த்தா வெள்ளை கலர் சீட் கொடுத்துருக்காங்க, பின்ன வந்து பிளாக் கலரில் இருக்குது, சரியாகவே தெரியல. அங்கங்கே இதுவாக இருக்குது, டாட்டா சஃபாரி அப்படி தான் இருக்கும் போல். ஓகே, ஏசி எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. கண்ணாடிக்கும் சரியாக இல்லை, கண்ணாடி போடல, பின்னாடி எல்லாம் அப்படியே தெரியுது. ஓகே, டாட்டா சஃபாரி இதாக போல. சரி, நம்ம டாட்டா சஃபாரி விட்டு வெளியே இறங்கிட்டு பக்கத்தில் இன்னொரு கார் இருக்கும், அது என்ன கார்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஓகே, போடா ஃப்ராங்க்லின். இது பார்த்தா ஒரு பிளாக் கலர், ஃபுல் பிளாக் கலர் கார், அதே மாதிரி சில்வர் கலரில் கொட்டி கொடுத்துருக்கானுங்க. இந்த காருக்கு பலமாக இருக்குது. இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தா நல்லாவே இருக்குது. நம்ம உள்ளே ஏறிட்டு உள்ளே என்னென்ன இன்டீரியர் சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ராங்க்லின், உள்ளே ஏறிட்டோன்னே இன்டீரியர்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்குது, ஒரு நார்மல் லுக் மாதிரி தான் இருக்குது. ஏசின்னு பார்த்தா 5 ஏசி கொடுத்துருக்காங்க முன்னாடியே. ஓகே, நம்ம இதெல்லாம் பார்த்தோன்னா பலமாக இருக்குது, சவுண்டுலாம். எந்த கார் இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடோமீட்டர்லாம் ஏறுது, உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்பீடோமீட்டர்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கானுங்க. ஓகே, சீட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக், இது கிளியராகவே தெரியல, உத்து பார்த்தாலும் தெரியுது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே என்ன இது டிவி கொடுத்துருக்கானுங்க இதுலேயும் மேலே. ஓகே ஃப்ராங்க்லின், இந்த கார் விட்டு வெளியே இறங்கிட்டு நம்ம வந்து வேறு என்னென்ன கார் இருக்குது டோட்டல் அவுட்லுக் வந்து பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இதுதான் நம்மளுடைய இந்தியன் கார் ஷோரூம். என்னென்ன காரில் இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. எந்த கார் பிடிச்சிருக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் எத்தனை கார் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 கார் இருக்குது. மொத்தம் 8 இந்தியன் கார் வந்து இறக்கியிருக்கோம். சூப்பராக இல்லை, எந்த கார் பிடிச்சிருக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் இந்தியன் கார்ஸ் இறக்கலாம் சொல்லுங்கள். வேறு இந்தியன் பைக்ஸ் இறக்கலாமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்ப்ளெண்டர் பைக்கு அப்புறம் இந்த பிளாட்டினம் பைக்லாம் இறக்கலாமா சொல்லுங்கள். நம்ம வந்து பக்காவாக இறக்கிட்டு அதுவும் வந்து ரிவ்யூ போட்டுருவோம். இதில் எல்லாத்துலேயும் எந்த கார் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நான் எனக்கு எந்த கார் பிடிச்சிருக்கு பார்த்தா அந்த ஃபார்ச்சுனேட் கார் தான் பலமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்விஃப்ட் கார் பிடிச்சிருக்கு. ஓகே, இது அடுத்த சந்திக்கும் உங்களோட MW4 பாய். See you next video. Stay tuned.